அம்மா 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 என்னம்மா? ஐயோ மகேஷ். ஐயோ அம்மா 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 என்னம்மா பண்றீங்க? அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. மகேஷ், அம்மா அம்மா சொன்னா கேளுங்க, எந்திரிங்கம்மா. எந்திரிங்கம்மா. என்னம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலையப்பா. இப்ப நீ தான் எனக்கு சாமி. அம்மா 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 கையை கீழே போடுங்கம்மா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. அம்மா என்னம்மா? உன் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. இப்போ உன் பொண்டாட்டியால அவ மொத்தமா நம்மள விட்டு போக போறா. அம்மா அம்மா ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. சுருதிக்கு என்ன ஆச்சு? பூங்கொடி என்ன பண்ணா? என்னப்பா பண்ணணும்? நான் அவளை அப்படி என்னப்பா கொடுமைப்படுத்தினேன்? அம்மா நம்ம வீட்டு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு தம்பட்டம் அடிக்கிறத நிறுத்துன்னு சொன்னது தப்பா? இல்ல உன் தங்கச்சி உண்மையிலேயே கெட்டுதான் அம்மா போயிட்டாளா? அம்மா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பின்ன பேசாதீங்கம்மா. ஏன்பா உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பண்றா? நம்ம ஒட்டுமொத்த மானத்தை கூறு போட்டு தெருவுல ஏல விட்டுட்டு இருக்காப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலப்பா. உன் பொண்டாட்டி என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அம்மா என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அவளை நான் ஏதாவது பண்ணிடுவேணும்னு வேற எனக்கு பயமா இருக்கு. அம்மா அதையும் தாண்டி உன் முகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. உனக்காக தான் நானும் அவ்வளவு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? மறுபடியும் அவ தப்பு பண்ணிட்டாளாமா? என்னப்பா அது உனக்கு தெரியல? அவ எல்லாத்தையுமே தப்பு தப்பா தானேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவ எனக்கு கட்டுப்பட்டோ இல்ல அவ புருஷன் உனக்கு கட்டுப்பட்டோ ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காளா? அவ நினைச்சது தானே இன்னி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அப்பாவை பழி வாங்கணும். அதுக்கு நம்ம வீட்டு பொண்ண பகடக்காய பயன்படுத்துறான். அவளோட ஆசைக்கு நம்ம ஸ்ருதி தான்ப்பா பலிக்கடா அவரா. இது உனக்கு புரியலையா சரவணா? அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்க விட மாட்டேம்மா. இல்லையேப்பா, அவ தப்பு பண்ணிட்டான்னு போலீஸ் புடிச்சிட்டு போச்சு. அவளுக்கு பதிலா நீ தானே அங்க போய் அடி வாங்கிட்டு வந்து அதையும் என்கிட்ட மறைச்ச. என்னை விட அவ முக்கியமா பட்டதுனால தானே அம்மா கிட்டே போய் சொன்ன. அம்மா தப்பில்ல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருந்தது. கட்டின பொண்டாட்டி கெட்டவளா இருந்தா கூட அவளை விட்டு கொடுக்காம அவ கூடவே இருக்கானே. நம்மளை விட அவ மேல அதிகமா பாசம் வச்சிருக்கானே. நம்மள நம்பி வந்தவளை கைவிடாம பாத்துக்கிட்டதை நினைச்சு அம்மா நிஜமாவே சந்தோஷம் தான் பட்டேன். நம்ம பையன் நம்மள மீறி எதுவும் பண்ண மாட்டான். நம்ம மேல உயிரே வச்சிருக்கான்னு நம்பி ஏமாந்துட்டேன். உன் மேல எனக்கு கோவமே வரலப்பா. ஏன்னா நீ என் புள்ள. அம்மா ஏமா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அம்மா நான் என்னைக்கு உங்களை மீறி எதுவுமே பண்ணது இல்லம்மா, பண்ணவும் மாட்டேம்மா. அம்மா எனக்கு நீங்க தாம்மா முக்கியம். அம்மா உங்களை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா. அம்மா தயவு செஞ்சு என்ன சந்தேகப்படாதீங்கம்மா. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க பேச்ச மீறாம நான் கண்டிப்பா பண்றேம்மா. இப்போ அவ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அதனாலதானே போலீஸ் நம்ம வீட்டு வாசல்ல காவலுக்கு இருந்தாங்க. அம்மா தெரியுமா? இப்ப போலீஸ் காவலையும் மீறி அங்க போய் அவங்க அண்ணனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி சிவசாமிய பழி வாங்குவா. பண்ணட்டும் பண்ணட்டும், அது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அதுல நான் தலையிட விரும்பல. ஆனா அங்க போய் என்ன சொல்லி அவ அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுவா? சொல்லு சொல்லுப்பா. மா அதுல அவ நம்ம வீட்டு பொண்ணு ஸ்ருதி எழுப்பாப்பா. ஏற்கனவே
அகிலாண்டேஸ்வரியோட குடும்ப விஷயத்துல உன் பொண்டாட்டி அதுதானேப்பா பண்ணா. அதுல இருந்தே இன்னும் உன் தங்கச்சி மீண்டு வரலப்பா. மறுபடியும் போய் அந்த சபையில உன் தங்கச்சிய பத்தி தப்பா பேசினா ஸ்ருதி அதுக்கப்புறமும் உயிரோட இருப்பாளா? நீயே சொல்லு. அம்மா ஸ்ருதி இல்லனா நானும் போய் சேர்ந்துருவேன். ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அவங்க அப்பனை பழி வாங்கறதுக்காக நம்ம வீட்ல இருந்து 2 உயிரை பழி வாங்க போறப்பா. உயிர் போனா போயிட்டு போகுது, ஆனா மானம் அதை விட ரொம்ப முக்கியம் சரவணா. கால காலத்துக்கும் உன் தங்கச்சி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கெட்டு போனவன் தானே சொல்லுவாங்க. என்ன கெட்டு போனவளோட அம்மானு தானே சொல்லுவாங்க. உன்னை கெட்டு போனவளோட அண்ணனு தானே சொல்லுவாங்க. இப்படி எல்லாரும் பேசுறத கேட்டுட்டு நம்ம நிம்மதியா காலம் முழுக்க வாழ்ந்துட முடியுமா? என்ன விடு சரவணா, எனக்கு வயசாயிடுச்சு. கொஞ்ச நாள் தான். வீடு போங்குது, காடு வாங்குது. இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு மூலையில அடைஞ்சு கிடந்து செத்து போயிருவேன். நீ வெளியில வர வேணாமா சரவணா? 4 இடம் போவ வருவ, உனக்கு நிம்மதி வேணாமாப்பா? அம்மா, ஏமா நடக்காதத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் இருக்கிற வரைக்கும் ஸ்ருதியை விட்டு கொடுத்துருவானா? உங்களை தலை குனிஞ்சு நடக்க விட்டுருவானா? பண்ணது உன் பொண்டாட்டியாச்சுப்பா. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளை ஏத்துக்கிட்டு நீ அவளை எதுவும் பண்ண மாட்டியே. ஏன்னா அவங்க உசுராச்சு. அப்படி இருந்தோம் கடைசி வரைக்கும் ஒன்னதான்ப்பா நம்புறேன். இந்த நொடி வரைக்கும் உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன். சபையில உன் பொண்டாட்டி ஸ்ருதியை பத்தி தப்பா பேசிய இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டான்னா அதுக்கப்புறம் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். இது சத்தியம். அம்மா, என் பொண்ணை காப்பாத்து. அம்மா, என்னம்மா பண்றீங்க? எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, என்னம்மா நீங்க? அழாதீங்கம்மா. அம்மா, நீங்க கையா இருக்குங்கம்மா, காலெல்லாம் விடாதீங்கம்மா. நான் போறேன், பூங்குடியை தடுத்து நிறுத்துறேன். அங்க நிச்சயதார்த்தம் நடக்கும். இது உங்க மேல சத்தியமா? ஆமாமா, தங்கச்சிக்கு எந்த கெட்ட பேரும் வராது. இது உங்க மேல சத்தியம். என்ன மீறி அவ அங்க ஏதாவது பண்ணி நிச்சயத்தை நிறுத்தினானா நான் உங்க புள்ளையும் இல்ல, நான் இந்த வீட்டு பக்கம் வரவும் மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம். இதுதான் முள்ளால எடுக்கிறதா?